கொட்டும். இந்த கரும்பு 2.5 ஏக்கர் இருக்கு. முன்னாடி இவ்வளோ வளர்ச்சி, தூர்கள் வராது, கரும்பு இப்படி தெரியாது. 5, 6, 7, 8 தான் இருக்கும். இப்போ 15 இருக்கு. அதுக்கே 15,000 உரம் போடுவேன். அது இதில் 7 இருந்து 8,000 செலவு முடிஞ்சிடும். நல்ல மகசூல் கண்ணுக்கு தெரியுது. உரம் போட்டு வளர்க்கிறத விட இதில் நல்ல முன்னேற்றம் இருக்கு. என் பெயர் சரத்பாபு. அப்பா சித்தேகவுடா. நாங்கள் மாண்டியா மாவட்டம், மாண்டியா தாலுகா, ஹால்கரை கிராமம். இந்த கரும்பு 2.5 ஏக்கரில் இருக்குது. முன்னாடி ரசாயன உரம் தான். தொழு உரம் போடுவேன். இப்போவும் தொழு உரம் போட்டிருக்கேன். அம்பரீஷ் ஜோகி கூட தான் இதை செய்ய சொன்னார். இந்த கரும்புக்கு சாயில் ரீஜெனரேஷன் கிட் போட்டோம். அப்புறம் இப்போ சுகர் கேன் போட்டிருக்கேன். நல்ல மகசூல் தெரியுது. இப்போ 8-9 மாதம் ஆச்சு. கரும்பு பயிர் நட்டதும் ஒரு தடவை கிட் போட்டேன். உரம் போட்டு வளர்க்கிறத விட இதில் முன்னேற்றம் இருக்குன்னு தோணுது. அப்போது இவ்வளோ வளர்ச்சி இருக்காது, இத்தனை தூர்கள் வராது, கரும்பு இப்படி இருக்காது. இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. இங்கேயே பார்க்குறீங்கல்ல. அப்போது இவ்வளவு தெரியாது. 5, 6, 7, 8 தான் இருக்கும். இப்போ 15 இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நான் யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். போன தடவை ஒரு முறை பண்ணியிருந்தேன். இது ஒரு ஆக்சிடென்ட்ல அடிப்பட்டதால் 3 வருஷம் விட்டு ஆக்சிடென்ட்ல அடிப்பட்டதால் 3 வருஷம் விட்டுட்டேன். நிறுத்திட்டு இப்போ மறுபடியும் தொடர்ந்தேன். இந்த பயிரை விட்டுடும் சொன்னாங்க. விளைஞ்ச கரும்புல இருந்து ஒன்னொன்னா வந்தாலும் விட்டுடும் சொன்னாங்க. நான் இருக்கட்டும் சொன்னேன். சார் கிட்ட கேட்டு நம்பர் வச்சிருந்தேன். ஜோகியோடாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவரை ஒரு தடவை வந்து தோட்டத்தை பார்க்கிறேன், சும்மா இரு, அப்புறம் சொல்றேன்னு சொன்னார். வந்து பார்த்துட்டு ரீஜெனரேஷன் கிட் போடுங்க சார், சரியாயிடும்னு சொன்னார். வழக்கமான ரசாயன உரம் எதுவும் போடாதீங்கன்னு சொன்னார். போடாமலே அப்படியே தொடர்ந்து வளர்த்தேன். பயன்படுத்திக்கலாம். இப்போ யூரியா கிடைக்காதுன்னு சொல்கிறோம். அங்கே 15,000 உரம் போடுறதுக்கு இதில் 7 இருந்து 8,000 செலவு முடிஞ்சிடும். போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. 1 மணி 1.5 மணி நேரத்தில் போடலாம். நானும் எங்கள் அண்ணனும் வந்தோம். 250 லிட்டருக்கு ஒரு சுகர் கேன் போட்டோம். செம்பில் ஊற்றினோம். 1.5 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடுச்சு. உரம் போடணும்னா ஒரு ஆளை கூட்டிகிட்டு போட்டால் மதியம் ஆகிடும். சொல்லலாம். நானே இப்போ நிறைய பேருக்கு, நம்ம விவசாயிகளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது ஏன் இப்படி வேலை செய்கிறது என்றால், மண்ணில் உயிர்களை நிரப்புகிறோம். நுண்ணுயிர்கள் உயிரி உரம் கொடுக்கும்போது அவை பெருகி தேவையான ஊட்டச்சத்தை மண்ணிலிருந்து மாற்றி வழங்கும் வேலையை தானாகவே செய்யும். வேர் வளர்ச்சி அடையும், மண்புழு உருவாகும். இதையெல்லாம் மனதில் வைத்து விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குவோம். எந்த பகுதிக்கு எந்த பயிரை எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்வோம். இடத்திற்கே வந்து ஒரு சேவையாக சொல்வோம். அப்போது விவசாயி எங்கே தவறு நடக்கிறது என்ற தகவலை திருத்திக் கொண்டு சிறந்த பயிரை விளைவிப்பார். இன்றைய நாளில் உயிரி உரம் மண்ணுக்கு அவசியம். எனவே கூடுதல் தகவல் வேண்டுமானால் இந்த எண்ணுக்கு அழையுங்கள். நாங்கள் இடத்தை பார்வையிட்டு அந்த பயிருக்கு என்ன தேவையோ அந்த மண் எப்படி உள்ளது என்பதை நாங்கள் சரிபார்த்து தகவல் தருவோம். மேலும் தகவல் வேண்டுமானால் என் எண்ணுக்கு அழையுங்கள். உடனே வந்து தகவல் தருவோம். நன்றி கூறி முடிக்கிறேன்.